அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எழுத்தாளர் கனகபாரதி செந்தூரன். கிளிநொச்சியில் பரந்தன் என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்த நான் 2018ஆம் ஆண்டிலிருந்து எழுத்துத்துறையில் பிரவேசித்து இதுவரை 2 சிறுகதை தொகுப்புகளை எழுதி வெளியிட்டுள்ளேன். 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி மனப்பாரம் என்ற சிறுகதை தொகுப்பினை, 2025ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 23ஆம் தேதி அப்பாவின் நிலம் என்ற சிறுகதை தொகுப்பையும் எழுதி வழங்கியுள்ளேன். இந்த 2 தொகுப்பிலும் 22 சிறுகதைகள் அடங்கியிருக்கின்றன. என்னுடைய சிறுகதை தொகுப்பில் இடம்பெறுகின்ற சிறுகதைகள் பெரும்பான்மையாக தன்னுணர்ச்சி சிறுகதைகளாக வெளிவந்திருக்கின்றன. அவை தேசிய ரீதியிலும் முதலிடம் பிடித்திருக்கின்றன. என்னுடைய இந்த மனப்பாரம் என்ற முதலாவது தொகுப்பில் 10 சிறுகதைகள் இடம்பெறுகின்றன. சோதனை சாவடி என்று முதல் சிறுகதையை எழுத ஆரம்பித்த நான் இதுவரை 22 சிறுகதைகளை எழுதியுள்ளேன். அவற்றின் பேசுபொருள் அல்லது மையக்கருத்து பாடுபொருள் என்று நோக்குகிற பொழுது தன்னுணர்ச்சி கதைகளாக இருந்தாலும் அவை மனித அவலங்களை, மனித உணர்வுகளை, பாசப்பிணைப்புகளை, தேசிய விடுதலையை, சாதிய வேறுபாடுகளை, அதைவிட பெண்ணியம், எமது நாட்டினுடைய பல்வேறுபட்ட மக்களினுடைய மனப்பாங்கு போன்றவற்றை பதிவு செய்திருக்கின்றேன். இதுவரையிலே வாசிக்கப்பட்ட வாசகரிடத்திலிருந்து வந்த கருத்துக்களின்படி என்னுடைய இந்த 2 சிறுகதை தொகுப்புகளும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. குறிப்பாக அப்பாவின் நிலம் என்கின்ற என்னுடைய இந்த வருட இந்த தொகுப்பு இந்திய நாட்டில் கூட பலருடைய வாழ்த்துக்களை பெற்றிருக்கின்றது. இந்த சிறுகதை நூலினுடைய பின் அட்டை குறிப்பினை தென்னிந்திய திரைப்பட பாடலாசிரியரும் பெருங்கவிஞருமாகிய ஐயா பழனி பாரதி அவர்கள் எனக்கு வழங்கி இந்த நூலை மிகவும் காத்திரமாக நான் படைப்பதற்கு துணை நின்றிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அப்பாவின் நிலம் என்ற இந்த சிறுகதை தொகுப்பு எங்களுடைய ஈழத்திருநாட்டில் எமக்கான இருப்பினையும், எமது யுத்தத்தின் பின்னரான வயோதிபர்களதும் இன்றைய வாழ்வில் பிள்ளைகளை இழந்து தவிக்கின்ற பெற்றோர்களின் மன உணர்வுகளையும் பதிவு செய்திருக்கின்றது. சிறந்த சிறுகதை என்று பல சஞ்சிகைகளிலும் பல வலைத்தளங்களிலும் வெளியான சிறுகதைகளை தொகுத்து இந்த நூலை வெளியீடு செய்திருக்கின்றேன். மனப்பாரம் எழுதப்பட்டு 6 ஆண்டு இடைவெளியில் வெளிவந்திருக்கின்ற இந்த அப்பாவிடம் எனக்கு மேலும் புகழை சேர்த்திருக்கின்றது. இத்தோடு என்னுடைய சிறுகதை எழுத்துக்களை நிறைவு செய்யாமல் மேலும் பல வாசகர்களை பெறுகின்ற நோக்கில் மென்மேலும் பல கதைகளை எழுதி, மேலும் நாவல்களையும் எழுதி என்னுடைய எழுத்துத்துறையை மென்மேலும் வளர்க்க நான் இறைவனை வேண்டுவதோடு எடுத்துக்கொண்ட இந்த எழுத்துப் பணியை நான் திறம்பட செய்து முடிப்பேன் என்று இந்த இடத்தில் உறுதி பூண்டு கொண்டு, எமது ஈழநிலத்தின் சிறந்த படைப்பாளியாக என்று ஒரு நாள் என்னை நிலைநாட்டுவேன் என்றும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு, அப்பாவின் நிலம் சிறுகதை தொகுப்பையும் என்னுடைய முதற் பதிப்பான மனப்பாரம் தொகுப்பையும் நன்றாக வாங்கி படியுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். உங்களுக்கு என்னுடைய கதைகள் பிடிக்கும் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது ரோட்பிக்ஷன் நூல்முகம் பகுதி. படைப்பாளர்களையும் அவர்தம் படைப்புகளையும் வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் முகமாக இந்நிகழ்ச்சி படைக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பும் படைப்பாளர்களும், இந்நிகழ்ச்சியில் எடுத்து வரப்படும் புத்தகங்களை வாங்க விரும்பும் வாசகர்களும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்க் வழி தொடர்பு கொள்ளலாம். ரோட்பிக்ஸ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்கள் மேலான கருத்துக்கள் ஊடாக எம்மையும் வலுப்படுத்துங்கள்.